தேவவிரதன் இப்போது இளைஞன். அவன் வில் பிடித்தால் குறி தவறாது. அறிவிலும் பணிவிலும் அவன் அனைவருக்கும் முன்னிலையில் இருந்தான். ஹஸ்தினாபுரம் மக்கள் அவனை எதிர்கால அரசனாகவே பார்த்தார்கள். ஆனால் அரசன் சந்தனுவின் மனதில் ஒரு சோகம் இருந்தது. அவனுக்கு மகன் இருந்தாலும் வம்சம் தொடர வேண்டும் என்ற கவலை அவனை வாட்டியது. அந்த கவலைக்கு காரணம் அவன் மனம் கவர்ந்த ஒரு பெண், சத்யவதி. ஒரு நாள் சந்தனு கங்கை கரையில் உள்ள மீனவ கிராமத்துக்கு சென்றான். அங்கே சத்யவதியை பார்த்தான். அவளை மணக்க வேண்டும் என்ற ஆசை அவனது உள்ளத்தில் மீண்டும் எழுந்தது. சத்யவதியின் தந்தை மீனவர்களின் தலைவர் அரசனை நேராக பார்த்து சொன்னான், அரசே, என் மகளின் மகன்தான் இந்த நாட்டின் அரசனாக வேண்டும். தான் இந்த கோமனம் நடக்கும். இந்த நிபந்தனை சந்தனுவின் மனதை உடைத்தது. அவன் எதுவும் பேசாமல் அரண்மனைக்கு திரும்பினான். தேவவிரதன் தந்தையின் முகத்தில் இருந்த சோகத்தை கவனித்தான். அப்பா, என்ன காரணம் என்று கேட்டான். சந்தனு மறைக்க முயன்றாலும் உண்மை வெளியில் வந்தது. அதை கேட்ட தேவவிரதன் ஒரு நொடியும் தயங்கவில்லை. அடுத்த நாள் மீனவ கிராமம் முழுவதும் மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் முன்னால் தேவவிரதன் நின்றான். அவந்த கோலத்து நாமுனையான் போல உறுதியானது. இந்த சிம்மாசனத்தை நான் ஏற்க மாட்டேன். நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன். என் தந்தையின் மகிழ்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக வாழ்வேன். அந்த வார்த்தைகள் காற்றை கூட நடுங்க வைத்தன. அந்த கணமே வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இத்தனை கடும் சபதம் எடுத்ததால் இனி நீ பீஷ்மன். சந்தனு ஓடி வந்து மகனை அணைத்துக் கொண்டான். கண்ணீருடன் சொன்னான், என் மகனே, நீ விரும்பும் நேரம் வரை மரணம் உன்னை அணுகாது. சத்யவதியுடன் சந்தனுவின் திருமணம் நடந்தது. அரண்மனை கொண்டாடியது. அந்த மகிழ்ச்சிக்கு பின்னால் ஒரு தனி மனிதன் தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருந்தான். பீஷ்மன் கங்கை கரையில் தனியாக நின்றான். கண்களில் துயரமில்லை, ஆனால் திடமான உறுதி இருந்தது. அவன் அறியவில்லை, அந்த ஒரே சபதம் ஒரு நாள் மகாபாரதம் என்ற மாபெரும் கதையாக மாறும் என்று.